아, 우리 렘넌트 찬양 감사합니다. ரெம்னன்ட் உங்க மக கூட பாடினதுக்காக நன்றி சொல்றேன். 우리가 일생을 살면서 목회자의 가정에서 있는 자녀들이 제일 확실한 제자인 것 같습니다. அவர்களுடைய குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல சீஷர்கள் ஆகக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. 우리 우크라이나에서 사역하시는 정문식 선교사님 자녀가 우크라이나 전쟁 중에 그 국경에 남아서 지금 우크라이나를 돕고 있습니다. உக்ரைனால இருக்கிற நம்மளுடைய அந்த மிஷனரியா இருக்கிற அவர் வந்து அவருடைய மகன் வந்து இப்போ உக்ரைனா தேசத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த தேசத்துல இருந்துகிட்டு அந்த நாட்டுக்கு உதவி செய்யும்படிக்கு அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. 나는 그 친구를 초등학교 때부터 봤습니다. நான் அந்த அந்த தம்பியை வந்து நான் வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். 청소년 시절에 부모가 기도를 아주 많이 할 수 있도록 많은 일들을 좀 힘들게 했던 친구입니다. அவன் சின்ன வயசுலயே ரொம்ப அதிகமா ரொம்ப என்ன சொல்றது காரியங்களை எல்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து செய்யக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு மகனா இருந்தான். 중학교가 시작됐을 때 갑자기 선교사로 해외로 가시게 되었습니다. அவன் வந்து எலிமெண்டரி ஸ்கூல் கடைசியா முடிக்கிற நேரத்துல அப்பாவோட சேர்ந்து என்ன சொல்றது வேற ஒரு இடத்துக்கு மிஷனரியோட ஊழியத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. 선교사의 자녀가 선교사는 아니지 않습니까? ஒரு மிஷனரியோட பிள்ளை ஒரு மிஷனரியா இருக்கிறான் தானே, இல்லையா? 어느 날 갑자기 언어도 모르고 문화도 다른 그런 나라에 가서 생활을 하면서 왜 갈등이 없었겠어요? திடீர்னு ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு போயிட்டு வேற ஒரு புது இடத்துல புது பாஷையில புது மனிதர்கள் மத்தியில இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு மனசுல கஷ்டங்கள் இருக்கும். 그때 한참 사춘기 청소년 시기였기 때문에 이 친구가 굉장히 힘들어했어요. அந்த நேரம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு அடலசென்ட்டா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். 그리고 선교사의 생활이 그렇게 경제적으로 넉넉하지 않기 때문에 굉장히 힘든 그런 과정이었습니다. மிஷனரிகளோட வாழ்க்கை வந்து பண வீக்கத்தினால நிறைய கஷ்டங்கள் இருக்கும். 근데 사모님이 정말 기도의 사람이세요. ஆனா அவருடைய மனைவி வந்து அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு நபர். 가서 내가 우크라이나에 가서 한 2주 동안 같이 생활을 했는데 눈 뜨면 잠들 때까지 말씀과 기도 외에 하는 게 없더라고요. அவங்க பார்க்கும் பொழுது இரவு நேரங்கள்ல அவங்களுக்கு அவங்க நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய வசனத்தையும் தொடர்ந்து அதிலேயே தங்களை வந்து ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு நபரா இருக்கிறத பார்த்திருக்கேன். 전쟁이 일어날 것 같아서 한국으로 들어오라고 이미 비행기 티켓을 샀는데도 불구하고 비행기가 뜨기 전에 전쟁이 났고 한국으로 오려고 하다가 그냥 우크라이나에 남기로 했던 거죠. அங்க வந்து உக்ரைனால சண்டை வந்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கொரியா தேசத்துக்கு வரும்படிக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கினாலும் கூட அதுக்குள்ளேயே வந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இந்த இவங்க மட்டுமே வந்து வரும்படிக்கு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. 지금은 아주 그 구호 단체를 만들어서 활발하게 그 우크라이나 국민들을 돕고 있습니다. இப்பவும் அவங்க வந்து இந்த உக்ரைனா தேசத்துல உள்ள அந்த அவங்களோட பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு வராங்க. 우리도 언젠가 하나님이 부르시는 그날 하나님 앞에 서야 할 것입니다. நம்மளும் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை அழைக்கிற நாள்ல தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். 그날 하나님 앞에 가서 받을 생명의 면류관, 썩지 않는 면류관이 있을 것인데 그것은 생명을 전달한 제자들일 것입니다. தேவனுடைய சமூகத்துல போய் நாம் நிற்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு தோணலாம். ஆனால் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்ன கேட்டா சீஷர்களை உருவாக்கி நிற்கிற ஒரு நபராக நிற்கிற அந்த நிலை. 하나님이 우리에게 물으실 때 너희 교회 성도 수가 몇 명이냐 이렇게 물으시는 게 아니라 내가
몇 명의 제자를 세웠느냐라고 물으시는 것입니다. அப்படி நம்ம அவருடைய சமூகத்துல நிக்கும் பொழுது அவர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, "உன்னோட சபையில எவ்வளவு மக்களை நீ கூட்டின?" அப்படின்னு கேட்கிறதா இல்ல. அதுக்கு மாறா, "எத்தனை சீஷர்களை உருவாக்கிட்டு வந்திருக்க?" அப்படின்றது தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வியா இருக்கு. 환란이 핍박이 있을 때 생명을 걸고 복음을 지키고 복음을 전할 제자가 내 뒤에 꼭 있어야 합니다. நாம் போகும்பொழுது, தேவனுடைய சமூகத்துல போகும்பொழுது, நாம் திரும்பி பார்க்கையில நாம் செய்த ஊழியத்தை செய்யும்படிக்கு, எடுத்து செய்யும்படிக்கு, தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு நமக்கு பின்னாக சீஷர்களை உருவாக்கி வைத்துவிட்டு தான் நம்ம போக வேண்டும். 그 제자 중에 제자가 우리의 자녀들이 되기를 소원합니다. ஆமென். அந்த சீஷர்களுக்கு மத்தியில இருக்கிற சீஷர்கள் தான் நம்மளுடைய பிள்ளைகள். அவர்களை நம்ம உருவாக்க வேண்டியது முக்கியமான கடமையா இருக்கு. 우리는 이미 아이들을 다 낳아서 지금 기르는 중에 있습니다. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்குது. எல்லாம் அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். 앞으로 또 아기를 낳을 계획이 있으신 사모님들은 기도를 좀 다르게 하셨으면 좋겠습니다. இன்னும் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இனிமேல் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்கள் ஒரு சில வித்தியாசமான ஜெபங்களை செய்ய வேண்டியதா இருக்குது. 저를 낳아주신 엄마가 제게 기도 제목을 주셨습니다. என்னை பெற்றெடுத்த என் தாய் வந்து எனக்காக ஒரு ஜெபத்தை செய்வார்கள். 너를 뒤이어서 5대양 6대조 전 세계 복음화할 아이를 달라고 기도해라. 이게 결혼한 저에게 주신 엄마의 기도 제목이었습니다. எனக்காக அவர்கள் ஜெபித்தது மாத்திரமல்ல, நான் வந்து என்னோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படிக்கு சொன்ன ஜெபம் என்னன்னா, எனக்கு பிறக்க போற குழந்தை இந்த உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்காக தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எனக்காக அவர்கள் அதை ஜெபிக்கும்படிக்கு கேட்டுக்கொண்டார். 대부분 목회자의 자녀들이 목사님이 고생하고 사모님이 고생하는 걸 보기 때문에 목사가 되기를 원하지 않고 사모가 되기를 원하지 않는 게 많이 있습니다. நம்மளோட பிள்ளைகள் பார்க்கும்பொழுது அப்பா படுற கஷ்டம், அம்மா படுற கஷ்டங்களை இந்த ஊழியத்துல படுற கஷ்டங்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் வந்து பொதுவா போதர்களாக விரும்புறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. 그거는 육신적인 눈으로 봤을 때 그런 것이고 영적인 눈으로 보면 이 세상의 그 어떤 직업과도 바꿀 수 없는 게 목회자입니다. சரீர பிரகாரமா பார்க்கும்பொழுது அது கஷ்டமாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வேலையும் இந்த வேலைக்கு ஈடாகவே இருக்க முடியாது. 나에게 아들이 하나 있는데 그 아들이 우리를 뒤 따라오는 목사입니다. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் வந்து எங்களுக்கு பின்னாக வரக்கூடிய ஒரு அருமையான மகனா இருக்கிறான். 그 아들에게 아이가 또 2명이 있습니다. அவர் வந்து ஒரு போதகரா இருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 근데 그 아이도 자기 아이들이 목사가 되는 것을 원하고 있어요. அந்த என்னுடைய பேர பிள்ளைகளையும் அவன் வந்து போதகர்களாக வேண்டும் என்று சொல்லி வளர்க்கிறான். 아무리 공부를 많이 해서 학문이 높다 해도 또 돈을 많이 가진 경제인이 된다 해도 목사만큼 중요한 직책은 없는 것 같습니다. எந்த வேலையிலுமே கூட அதிக பணம் சம்பாதிக்கும் வேலையா இருக்கலாம், இல்ல வந்து அதிக புகழ் சேர்க்கக்கூடிய வேலையாக இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் ஒரு போதகர் செய்யக்கூடிய அந்த வேலை வந்து ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கு. 우리는 길게 살아야 100년이라는 세월을 삽니다. நம்ம ரொம்ப அதிகமா வாழ்ந்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு வரைக்கும் வாழலாம். 100년까지 살지 못하고 70, 80, 90세에 모두들 하나님의 부름을 받게 됩니다. ஆனா பாத்தீங்கன்னா சில நேரத்துல 60 வயசுல 70 வயசுல 80 வயசுல கூட தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு செல்கிறவர்களாக இருக்கிறோம். 그러면 우리를 위하여 예비하신 천국이 기다리고 있습니다. நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற பரலோகம் நமக்காக காத்திருக்கிறது. 그 천국은 영원한 세계입니다. அந்த பரலோகம் நித்தியமா இருக்கிறது. 그 영원한 세계에서 내가 이 땅에서 무엇을 남기고 왔느냐를 하나님이 물으십니다. அப்ப அந்த பரலோகம் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, எதை நீ உனக்கு பின்னாக வைத்துவிட்டு வந்திருக்கிற அப்படின்றத அவர்கள் கேட்பார். 뭐 교회를 짓기도 하고 성도를 많이 이렇게 교회에 모을 수도 있겠지만 그보다 더 중요한 건 내가 몇 명의 제자를 남겼느냐입니다.
சபைய எப்படி பார்த்துக்கிட்டோம், சபை மக்களை எப்படி பார்த்துக்கிட்டோம், இந்த காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, எத்தனை சீஷர்களை நாம் உருவாக்குகிறோம் என்பது ரொம்ப பரலோகத்துக்கு ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கிறது. 예수님은 12명의 제자를 남기셨습니다. இயேசு 12 சீஷர்களை உடையவராக இருந்தார். 그리고 누가복음 10장에 보면 70인 제자라고 하는 평신도 성도들을 제자로 남기셨습니다. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்பொழுது 70 சீஷர்களை குறித்து அங்க அவர் சொல்லப்பட்டிருக்கும். 작은 것 같은데 그들을 통해서 우리에게까지 복음이 전해져 왔습니다. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமா 70 பேர் ரொம்ப கொஞ்சமானவர்களா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம அவர்களால தான் சீஷர்களாக இருக்கிறோம். 우리는 장사꾼이 아닙니다. நாம் ஏமாற்றுகிறவர்கள் கிடையாது. 뭐 사업을 하는 그런 사람이 아닙니다. நாம் வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறவர்கள் கிடையாது. 우리 교회의 부흥도 중요하지만 하나님의 소원인 세계 복음화가 더 중요합니다. நம்ம சபை பெருகுவது அவசியமா இருக்கிறது. ஆனாலும் அதை காட்டிலும் தேவனுடைய விருப்பமா இருக்கிற உலக சுவிசேஷம் மிக முக்கியமா இருக்கு. 세계 복음화를 하기 위하여 우리 교회가 부흥해야 합니다. உலக சுவிசேஷத்திற்காகவே தேவன் நம்மளுடைய சபையை பெருக்கத்திற்குள்ளாக நடத்துகிறார். 그래서 우리가 오늘 가슴에 남겨야 될 게 제자이라는 것을 꼭 기억했으면 좋겠습니다. அதனால்தான் இந்த நாள்ல கூட நம்மளுடைய இருதயத்துல சீஷர்களை உருவாக்குகிறது அவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுடைய இருதயத்துல பதிய வைக்க வேண்டும். 여러분이 매주 이렇게 말씀을 나누는 이 교제는 현장에서 영접한 사람이 나왔을 때 그 새 가족을 양육하는 메시지입니다. நீங்கள் வாரம் படித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடங்கள் எல்லாம் ஒரு புதிய ஆத்துமா தேவனை அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆத்துமாவுக்கு அவர்களை வளர்க்கும்படிக்கு ஆவிக்குரிய விதத்துல வளர்க்கும்படிக்கு கொடுக்கப்படுகிற பாடங்கள். 오늘은 새로운 갈등에 도전하라는 제목으로 말씀을 나누겠습니다. இன்றைக்கு ஒரு புதிய விதமான போராட்டங்களை குறித்து பார்க்க போகிறோம். 예수를 처음 믿게 되면 새로운 종교를 받아들였다고 생각하기 때문에 자기가 가지고 있던 그런 삶 속에서 갈등, 충돌이 생길 수 있습니다. நம்ம ஒரு மதத்துல இன்னொரு மதத்துக்கு மாறும் பொழுது அந்த இடத்துல நமக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டம் உள்ளுக்குள்ளாக இருக்கிறதை நம்ம கவனிக்க முடியும். 근데 우리가 갈등이라고 할 때 그 갈등은 어려운 게 아니고 나를 갱신시킬 수 있는 중요한 기회가 되는 것입니다. அந்த போராட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளை அழிக்கும்படிக்கு கிடையாது. அந்த போராட்டங்கள் எல்லாமே நம்மளை உருவாக்கும்படிக்கு ஒழுங்குபடுத்தும்படிக்காக இருக்கு. 항상 기억해야 될 것은 나는 맞고 너는 틀렸다라고 생각하는 그 생각을 버리셔야 합니다. நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு நான் சரியா சொல்றேன் நீ தப்பா சொல்ற அப்படின்ற காரியத்தை முதல்ல நம்ம தூக்கி போடணும். 우리는 이렇게 갈등, 싸움이 생길 때 나는 맞았는데 너는 틀렸어라고 하고 그 싸움을 싸우기 때문에 끝이 없는 싸움이 되는 것입니다. எப்பெல்லாம் நமக்கு சண்டைகள் வருகிறது அப்பெல்லாம் நான் சரியா தான் சொல்றேன் நீ தான் தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக கூடிய ஒரு நிலை இருக்கிறதை நீங்க கவனிக்கலாம். 내가 아무리 맞다고 생각하는 것도 복음 앞에 내어놓고 아니면 덮을 수 있어야 합니다. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சுவிசேஷத்திற்கு முன்பாக என்னுடைய பிரச்சனைகளை நான் கீழே இறக்கி வைக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். 복음이 맞는 거지 내 생각이 맞는 것이 아닙니다. சுவிசேஷம் மாத்திரமே உண்மையா இருக்கிறது என்னுடைய சிந்தனைகள் உண்மையானது கிடையாது. 또 저 사람이 말하는 게 틀린 게 아니고 복음이 맞는다는 생각 앞에서 저 사람의 생각을 내가 한번 이렇게 생각해 볼 필요는 있습니다. அந்த ஒரு நபருடைய சிந்தனை தவறுன்னு சொல்லி நம்ம சொல்லுவதற்கு மாறாக சுவிசேஷத்தின் அடிப்படையில அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கிறவர்களாக இருக்கணும். 그래서 우리는 어떤 문제와 갈등이 생겼을 때 문제를 해결하려고 하지 말고 말씀 앞에 하나님의 뜻 앞에 서서 그 문제를 다시 한번 하나님의 인도를 받아가는 것이 매우 중요합니다. ஒரு சண்டை ஒரு போராட்டம் வருகிற வேளையில நாம் அதை எப்படி சரி செய்யலாம் தீர்வுக்கு கொண்டு வரலாம் சொல்லி யோசிக்கிறதை காட்டிலும் அந்த பிரச்சனைகளை அப்படியே தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அப்படியே வைத்து விட்டு அதை தேவனுடைய சுவிசேஷத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கணும். 애굽 백성들이
이스라엘 백성들이 애굽에서 노예로 400년을 살았습니다. 400 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். 애굽에서 사는 400년은 노예로 살았던 생활입니다. அவர்கள் அங்கு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அடிமைத்தனமான நாட்களே அதிகமா இருந்தது. 노예는 자유가 없고 당연히 고통스러운 삶입니다. அடிமைத்தனம் என்பது உங்களால எதுவுமே செய்ய முடியாது, உங்களுக்கான உரிமைகள் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. 6월절 어린 양의 피를 문설주에 바르고 패스오버 출애굽하는 그날 이스라엘 백성들은 자유인이 되었습니다. அவர்கள் கடந்து வெளியில அந்த எகிப்திலிருந்து வெளியில வருகிற நாளில ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவங்களோட வீட்டு வாசலிலே பூசிவிட்டு அந்த இடத்துல இருந்து அங்க பின்பாக புறப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 어려움이 있는데 신분인 노예로 있는 것과는 다른 어려움입니다. நாம் அடிமைகளா இருந்தாலும் கூட அந்த அடிமைத்தனத்திலேயே நிலைத்திருக்கிறோமே, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. 햇빛이 내리쬐고 밤이 되면 춥고 물도 없고 집도 없고 하는 그 어려움은 노예의 신분과는 아주 다른 어려움입니다. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் பார்க்கும் பொழுது இந்த வனாந்தரத்துல அதிக வெயில, தண்ணி இல்லாத நிலை, அந்த இடத்துல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பார்க்கும் பொழுது அடிமைத்தனத்தில் இருந்ததை விட இங்க இருக்கிற பிரச்சனையும் முக்கியமானதா இருக்குது. 이스라엘 백성은 하나님의 자녀요, 메시아를 보낼 가나안을 향하여 가는 여정이 시작된 것입니다. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாகவும் கானான் தேசத்திலிருந்து புறப்பட போகிற மேசியாவுக்காக புறப்பட போற மேசியாவுக்காக இருக்கிறவர்களாக இருக்கிற ஜனங்களா இருக்கிறார். 고통이라는 단어는 똑같지만 노예로 받는 고통과 지금 당하는 고통은 완전히 다르다는 것을 의미합니다. இவர்களுடைய வாழ்க்கையில இருந்த போராட்டங்கள் பார்க்கும் பொழுது அடிமையா இருந்த போராட்டத்திற்கும் இப்பொழுது அவர்கள் பாட்டு கொண்டிருக்கிற போராட்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு. 우리 사모님들은 잘 알 수 있는 게 임신을 하면 아기를 가지면 매우 불편한 게 많이 있습니다. நம்மளோட போதூர் மனைவிகளுக்கு தெரியும், குழந்தை பேரு அதாவது கன்சீவ் ஆகும் பொழுது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 평상시 먹던 음식이 싫어질 때도 있고 안 먹던 음식이 먹고 싶을 때도 있고 배가 점점 불러오면 몸이 불편하기도 하고 여러 가지 어려움이 생깁니다. சாப்பிட்டது அப்படியே வாந்தி எடுக்க வேண்டிய நிலை இருக்கும். பிடிக்காத பொருள் திடீர்னு பிடிக்கும்படியாக இருக்கும். வயிறு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக நடக்கிறது போகிற எல்லா விஷயமும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். 그런데 아기가 새 생명이 내 속에 있다는 것 때문에 그걸 막 화를 내고 짜증을 부리는 게 아니라 잘 참아냅니다. அதாவது நம்ம பார்க்கும் பொழுது அது என்னுடைய பிள்ளை, ஒரு புதிய ஜீவன் என் வயிற்றுக்குள்ளாக இருக்கிறது, என்னோட பிள்ளை இருக்கிறது என்று நினைக்கும் போது மற்ற எந்த கஷ்டங்களும் பெரிதாக தோன்றுவதில்லை. 고통이라는 시각으로 보면 그 아기를 가졌을 때 굉장히 힘들지만 곧 아이가 태어날 것을 생각하면 그것을 이겨나갈 힘이 생기는 것입니다. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த குழந்தை பிறக்கும் போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் மறைந்து போகும். 마찬가지로 이스라엘 백성들이 광야에서 겪는 고통은, 어려움은 가나안을 향해 가는 한 여정 중에 한 부분이라는 것입니다. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போவதற்காக அவர்கள் வழியிலே படுகிற எல்லா பாடுகளும் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருந்தார். 그러면 애굽은 마귀의 자녀로 살던 불신자 상태를 의미합니다. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க போய் கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாமே இந்த போராட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனத்தினுடைய, பிசாசினுடைய அடிமைத்தனத்தினுடைய காரியங்களா இருக்கு. 그런데 예수 그리스도를 영접하여 하나님의 자녀가 되었다는 것은 6월절 어린 양의 피를 바르고 출애굽한 것을 의미합니다. அந்த இடத்துல அந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்களுடைய வாசலிலே பூசி அந்த பூரியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து வெளியே வருகிறார். 그러면 광야에서 어려움이 있었던 것처럼 그리스도인이 크리스찬이 되어도 어려움은 생기게 되어져 있습니다. அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு பாடுகள் இருந்தது போல ஒரு கிறிஸ்தவனாய் ஒருவர் மாறும் பொழுது அவருக்கும் அவருடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கு.
그러면 이런 새로 생긴 이 갈등을 어떻게 이겨 나갈 것인가를 우리는 새 가족들에게 가르쳐 줘야 합니다. இந்த பாடத்தை நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், ஒரு புதிய ஒரு நபர் விசுவாசத்திற்குள்ளாக வருகிற ஒரு நபருக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். 나 혼자 예수를 믿으면 불신자 가문에서는 가정에서 문제가 생깁니다. ஒரு அவிவிசுவாச குடும்பத்திலிருந்து ஒரு நபர் ரட்சிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அது அதிக போராட்டம் உள்ளதா இருக்கும். 교회 가지 말라고 그렇게 하는 경우도 많이 있습니다. சபைக்கு போகக்கூடாது என்று சொல்லி தடை செய்கிற சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருக்கும். 때로는 내가 가지고 있는 직업이 하나님의 말씀과 이렇게 충돌할 때 갈등이 생길 수 있습니다. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் செய்து கொண்டிருக்கிற வேலை ஒருவேளை வந்து தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக இருக்கலாம். அது எனக்குள்ளாக ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணலாம். 예를 들면 내가 술집을 경영하는 사람이에요. 그런데 예수를 믿고 나니까 술집에 와서 타락하게 만드는 이 직업이 맞지 않는다라는 생각을 할 수도 있습니다. ஒருவேளை நான் வந்து ஒரு சாராய கடையில ஒரு வைன் ஷாப்ல வேலை செய்கிற ஒரு நபரா இருந்தால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை நான் பார்க்கும் பொழுது இது எனக்கு தேவனுக்கும் செட் ஆகாது அப்படின்ற ஒரு நிலையில ஒரு மாற்றம் உண்டாகிறது நாம் பார்க்க முடியும். 어느 날 무당을 전도하게 되었습니다. இந்த குறி சொல்லுகிறவர்களுக்கு இருக்கிற இடத்துல ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நிலை இருந்துச்சு. 그래서 그 무당에게 무당이 영접을 하고 그리고 그가 차려놨던 많은 우상들을 다 걷어내는 작업을 했습니다. இந்த ஆவிகளோடு பேசுகிற இந்த நபர் வந்து பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஒரு பலவித போராட்டங்களுக்குள்ளாக இருந்தார். 그럴 경우에는 이 사람은 직업이 없어진 거죠. இப்ப இந்த வேலையை அவர் விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு அப்புறம் வேற வேலை தெரியாது தானே, இல்ல தானே. 그 사람이 새로운 직업을 가지고 살아갈 때까지 교회가 그 사람을 서포트 해줄 수 있어야 합니다. இந்த இப்படிப்பட்ட ஒரு நபர் சுவிசேஷத்தை அறிந்து ஆண்டவருக்குள்ளாக வரும் பொழுது அவர் வேலையை விட்டு இல்லாதனால சபை அவருக்கு பின்னாக நின்று அவர் புதிய வேலையை அவர் உருவாக்கி கொடுத்து அவர் பண்ற வரைக்கும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். 영접을 하고 나면 이렇게 직업과 충돌하는 경우도 생기고 가정에서 갈등도 생기고 사람과의 관계에서도 갈등이 생길 수 있습니다. இப்படி ரட்சிக்கப்படுகிற வித்தியாசமான பேக்ரவுண்ட்ல இருந்து வருகிறவர்கள் வந்து பார்க்கும் பொழுது வேலை நிமித்தமாக பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும், அதே போல தனி நபர்கள் மத்தியில ஏற்றுக்கொண்டதுனால பிரச்சனைகள் வரக்கூடும். 이때 사모인 우리들은 그 영접한 그 사람에게 너의 정체성이 무엇인지를 바르게 가르쳐 줘야 합니다. அதனால்தான் அவர்களுக்கு வந்து அடிமைத்தனத்தில் இருப்பதுனா என்ன, இந்த மாதிரி பாலைவனத்தில் இருக்கும் போது சோதிக்கப்படுகிறதுனா என்ன அப்படின்ற காரியங்களை குறித்து நமக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுக்கணும். 항상 우리가 시간 가르쳐 줘야 하는 것이 영적인 소속입니다. நாம் அதிகமாக சபையில மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய பாடங்கள். 너는 마귀의 자녀가 아니고 이제는 하나님의 자녀로 천국의 생명책에 기록된 하나님의 자녀임을 가르쳐 줘야 합니다. இனி நீ வந்து பிசாசுக்கு அடிமையா இல்லாதபடிக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளையாக பரலோகத்தினுடைய பிரஜையாக இன்று நீ மாறி இருக்கிற அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். 그 하나님의 자녀임을 하나님의 말씀인 성경을 통하여 가르쳐 줘야 합니다. இந்த பாடங்களை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா வேதத்தில் உள்ள வசனங்களை வைத்து ஒவ்வொரு வசனங்களாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 로마서 8장 1절, 2절을 여러분이 성경을 펴서 같이 읽어주셨으면 좋겠습니다. வந்து இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்தை 8ஆம் அதிகாரம் 1-2ல இருந்து வாசிப்போம். என்னோடு கூட திருப்பிக்கிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ல இருந்து 2. ஓகே. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென். 성경은 분명하게 이야기하기를 그리스도 예수 안에 있는 자는 그 누구도 죄인이라고 말할 수 없다라고 단언하고 있습니다.
இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒருவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் வந்து அவருக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படி என்று சொல்லப்பட்டது. 생명의 성령의 법으로 너를 죄에서 해방시켰다라고 말씀하고 있습니다. இங்க பாத்தீங்கன்னா ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணிருக்குன்னா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கிச்சு என்று சொல்லி. 그래서 죄책감에 시달리지 않도록 가르치는 건 매우 중요합니다. அதனால் பாவத்தினாலே அவர்கள் விழுந்து போகாதபடிக்கு ஒரு புதிய நபருக்கு புதிய விசுவாசிக்கு சொல்லிக் கொடுக்கணும். 예수 그리스도가 십자가에서 네 과거에 지은 모든 죄를 이미 다 담당하셨다라고 말하는 것입니다. இயேசு சிலுவையிலே நமக்காக அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக ஆல்ரெடி ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார் என்று சொல்லிக் கொடுத்தார். 현재 짓는 죄, 또 죽을 때까지 지을 죄도 십자가에서 이미 다 담당하셨다라고 가르쳐 주는 건 매우 중요합니다. இப்பொழுது செய்த பாவம் சரி, இனி வரப்போற பாவங்களும் சரி, எல்லாவற்றுக்காகவும் கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அதை தீர்த்து விட்டார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். 또 내가 천국에 갈까 지옥에 갈까 고민하고 갈등하지 말고 네 소속이 마귀의 자녀에서 하나님의 자녀로 옮겨졌기 때문에 너는 천국에 갈 수밖에 없는 존재야라고 가르쳐 주는 것입니다. நான் பரலோகத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா எப்படி என்னோட சூழ்நிலை அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன, நீ எப்பொழுது தேவனுடைய பிசாசனுடைய பிள்ளையா இருந்து தேவனுடைய பிள்ளையாக மாறினாய் அப்பொழுது நீ பரலோகத்தினுடைய பிரஜையா இருக்கிறதுனால உனக்கு பரலோகத்துக்கான வழி அன்றி வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கு. 가장 인간이 관심이 있는 건 미래에 내가 어떻게 될까 그거에 관심이 있는데 하나님이 너의 미래를 예비하셨다라고 가르쳐야 합니다. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய எதிர்காலம் நான் எங்கே போய் முடிவேன் என்று சொல்லி இருக்கிற கவலை அந்த கவலையை வந்து சரியாய் தீர்ப்பது அவசியமா இருக்கு. 그래서 로마서 8장 1절로 2절의 말씀을 같이 읽으면서 너는 해방된 하나님의 자녀야라고 확신을 심어주시기 바랍니다. அதனால நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது வந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசித்து எப்படியாக நம்மளுடைய பாவம் அந்த மரணம் என்கிற பிரமாணம் வந்து ஆவியின் பிரமாணத்தினாலே தீர்க்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். 뿐만 아니라 요한복음 14장 16절에 보면 성령께서 우리 속에 영원히 함께 하시겠다고 약속하셨습니다. அதே போல வந்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல வந்து 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ ஆவியின் பிரமாணத்தில் வாசம் பண்ணுதல் ஆவியானவர் என்று நம்மளோடு கூட இருக்கிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டது. 예, 성령은 한 번이만 성령은 왔다 갔다 하지 않고 영원히 우리와 함께 계시는 것입니다. அப்ப வந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்று சொன்னால் நம்மளிடத்துல வந்து போகிறவராக அல்ல நம்மிடத்தில் நித்தியமாக தங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. 요한복음 14장 26절 27절에 보면 우리 안에 거하시는 성령은 모든 것을 가르쳐 주시기도 하고 말씀 들은 것을 사건 속에서 생각나시게도 하신다고 말씀하셨습니다. இங்க வந்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல 26-27 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து போதித்து உங்களுக்கு காரியங்களை நினைப்பூட்டுகிறவரா இருக்கிறார். 나의 평안을 너희에게 주는데 이거는 세상이 주는 것 같지 않다라고 말씀하시면서 마음에 근심하지 말라, 두려워하지 말라. 이건 하나님의 말씀입니다. அங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்கள், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் போல அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் என்னுடைய சமாதானம், அதனால உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லுகிறார். 뿐만 아니라 고린도전서 3장 16절에 보면 나를 하나님의 성전 삼으시겠다고 약속하셨습니다. அதே போல பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிடத்துல வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லப்பட்டது. 고린도전서 2장 10절로 12절에 보면 하나님의 말씀, 하나님의 뜻 이것을 신령하다고 하는데 이 신령한 진리를 깨달아 갈 수 있도록 우리를 인도하십니다. அதே போல 1 கொரிந்தியர் 2:10-12 வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய ஆழங்களையும் அறியும்படிக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது ஆவியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சோ இந்த காரியங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 로마서 8장 28절의 말씀을 함께 읽어주셨으면 좋겠습니다.
இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 내가 복음을 가지고 있으면 그 어떤 것도 그 문제도 어떤 문제도 나를 실패로 이끌어갈 수 없습니다. நாம் வந்து சுவிசேஷத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் அவைகள் வந்து நம்மளை வந்து அசைக்க கூடாதபடிக்கே இருக்கும். 내가 먼저 이 일에 확신을 가져야만 다른 사람에게 증거하고 전달할 수 있습니다. முதலாவது நான் நிச்சயிக்கப்பட்ட உறுதியா இருந்தால் மட்டுமே நான் பிறருக்கு சாட்சியாகும் பிறருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு நபராக இருப்பேன். 아무리 큰 문제를 만나도 그 문제가 나의 앞길을 막을 수 없습니다. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என்னை அது தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. 우리는 하나님의 종입니다. நாம் தேவனுடைய பாத்திரங்களா இருக்கிறோம். 우리를 통하여 237 나라 5천 종족 세계복음화를 하나님은 이루실 것입니다. நம்மை வைத்துதான் தேவன் வந்து இந்த 237 நாடுகளுக்கும் அதே போல உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்கும் நம்மளை வந்து தேவன் பயன்படுத்த போகிறார். 여러분이 여러분의 교회 중심의 생각을 펼쳐서 이제는 전 세계를 볼 수 있는 마음의 눈을 여시기 바랍니다. உங்க சபையை மட்டுமே கவனித்துக் கொண்டு அதை மாத்திரமே யோசித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இப்ப அதை உடைத்துட்டு நீங்க உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்தணும். 우리 교회 부흥시켜서 든든하게 세워놓고 그다음에 인도 복음화하고 그다음에 저기 이웃 나라 복음화하고 저쪽 세계 복음화는 맨 나중이에요. 이런 생각을 버리시기 바랍니다. முதலாவது எங்களோட சபையை முதல்ல ஸ்திரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்காக நம்ம வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்காக பண்ணுவோம் சொல்லி அப்படி நினைப்பீங்கன்னா அதெல்லாம் நீங்க தூக்கி தூர போடணும். 여러분이 정말로 예수님이 승천하시면서 말씀하신 사도행전 1장 8절이 여러분의 가슴에 있으면 기도의 제목으로 언약으로 붙잡으시면 됩니다. ஆண்டவர் வந்து பரத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 1:8ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். 나를 낳아주신 우리 엄마는 나를 목사 안수 받기 전에 돌아가셨습니다. நான் என்னை பெற்ற தாய் வந்து அவங்க வந்து நான் வந்து ஒரு போதகருடைய ஆர்டினேஷனை பெற்றுக்கொள்ளும் முன்பாக அவங்க இறந்துட்டாங்க. 근데 그분은 눈만 뜨면 전도를 하셨습니다. எப்பெல்லாம் அவர்கள் கண்கள் திறந்திருக்கிறார்கள் அப்பெல்லாம் அவர்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பது அவர்களுக்கு வழக்கம். 동네에서는 굉장히 얌전하고 칭찬받는 여인인데 사람을 만나면 그냥 조용하게 전도를 그렇게 하셨습니다. அவர்கள் வாழ்ந்த இடத்துல வந்து ரொம்ப 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 அதிகமாய் கவனிக்கப்படுகிற ஒரு நபரா இருந்தாலும் எப்பெல்லாம் சுவிசேஷத்திற்கு செல்கிறார்களோ அவ்வளவு அருமையாக சத்தியத்தை போதிப்பார்கள். 젊은 청년들을 만나면 전도하시고 반드시 그 친구들을 신학교에 보내시는 걸 내가 봤습니다. அதே போல வந்து சின்ன பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு போதித்து அவர்களை வந்து பைபிள் காலேஜ் அனுப்புறது அவர்களுக்கு வழக்கமா இருக்கும். 그런데 그분이 늘 내 잠자고 있을 때 나한테 와서 기도하시는 게 5대양 그리고 6대 대륙을 복음화할 전도자를 만나 전도자의 아내가 되기를 기도하셨습니다. அவர்கள் வந்து நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் பக்கம் வந்து என் தலையில கையை வைத்து ஜெபித்து விட்டு அவர்கள் சொல்லுவார்கள் என் மகள் உலக சுவிசேஷத்திற்காக பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து விட்டு போவார்கள். 근데 그분은 비행기를 타고 어느 나라도 가신 적이 없습니다. அவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் அவங்க வந்து ஏரோப்ளேன்ல போய் பார்த்தது கிடையாது. 그런데 그분이 돌아가시고 내가 그분의 기도 응답으로 전 세계를 다니면서 복음 전하는 전도자가 되어 있습니다. அவங்க வந்து மரித்து தேவனுடைய சமூகத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் நானோ தேவனுடைய சமூகத்துல அவர் என்னை இந்த உலகத்துல அநேக நாடுகளுக்கு உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒரு சுவிசேஷியாக வைத்திருக்கிறார். 우리 엄마는 내 남편이 전 세계 복음화를 하는 그런 목사가 되는 사람을 만나게 해달라고 기도하셨는데 하나님은 내 남편뿐만 아니라 나도 함께 복음화할 수 있는 자로 세워주셨습니다.
என்னோட தாய் ஜெபிப்பார்கள். என்னோட மகள் ஒரு நல்ல ஒரு போதகரை, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல போதகரை திருமணம் செய்து கொண்டு இந்த உலகத்தினுடைய சுவிசேஷத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். ஆ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு போதகரை தேவனுக்கு பயப்படுகிற போதகரை மாத்திரமல்ல, அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும்படிக்கு ஸ்லாக்கியத்தையும் கொடுத்தார். 기도를 많이 하시는 어머니가 오래 살아계시면 얼마나 좋겠어요. 그런데 하나님은 내가 35살이 될 때 엄마를 하나님 나라로 부르셨습니다. இப்படி அதிகமாய் ஜெபிக்கிற என் தாய் இன்னும் வாழ்ந்திருந்தால் நலமா இருக்கும். ஆனால் எனக்கு 35 வயது இருக்கும் பொழுது என் தாய் தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 우리는 우리의 생각과 하나님의 생각에 차이가 있음을 늘 기억해야 합니다. நீங்கள் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நினைக்க வேண்டும். நம்மளுடைய சிந்தனையும் தேவனுடைய சிந்தனையும் வித்தியாசமானது. 내가 우리 딸이 교통사고로 하나님 앞에 부름받은 간증을 한 적이 있습니다. என்னுடைய மகள் சிறு வயதிலேயே மரித்து தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு இருந்தது. 근데 그 사건 때문에 내가 망한 게 아니라 오히려 복음 속으로 더 깊이 들어가는 기회가 됐습니다. அந்த போராட்டத்தினாலே நான் அந்த போராட்டம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த சுவிசேஷம் என்னை காத்துக்கொண்டது. 그리고 어린 아이들에게 무차별적으로 만날 때마다 전도하는 습관을 나에게 주셨습니다. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லிய இருதயம் எனக்குள்ளாக உண்டாயிற்று. 합력해서 선을 이룬다는 것이 우리의 생각과 많은 차이가 있을 수 있다는 것을 말씀드리는 것입니다. நம்மளுடைய சிந்தையில் இருக்கிற போராட்டங்கள், நம்மளுடைய சூழ்நிலையில் இருக்கிற போராட்டங்கள் எதையும் தடுக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 우리가 아무리 머리가 좋아도 하나님의 뜻을 잘 깨달을 수 없습니다. நாம் எவ்வளவு பெரிய ஞானவான்களா இருந்தாலும் கூட தேவனுடைய சித்தத்தை நாம் சீக்கிரத்தில் அறிந்து கொள்ள முடியாது. 그래서 우리는 기억할 것은 하나님은 완전하시다. ஆண்டவர் எல்லாம் நிறைவானவரா இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். 하나님의 계획과 뜻은 완전하시다. தேவனுடைய சித்தமும் அவருடைய திட்டமும் முழுமையானதா இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். 그래서 나는 하나님의 말씀만 붙잡으면 된다라는 믿음을 가지시기 바랍니다. நாம் தேவனுடைய வசனத்தை மாத்திரம் பிடித்து நடந்தால் போதும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். 그럴 때만 어떤 갈등 속에서 하나님의 계획을 찾아갈 수 있는 믿음이 생깁니다. அப்பொழுதுதான் நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய சமூகத்துல நாம் அதை பிடித்து நடக்கக்கூடிய ஒரு நபராக இருப்போம். 그럼 문제를 어떻게 해결할까요? நம்ம பிரச்சனைகளை எப்படி நாம் தீர்வு செய்வது? 하나님은 하나만 약속하셨습니다. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 임마누엘로 우리와 함께 계시겠다고 약속하셨습니다. அவர் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். 나와 함께 계시는 위들을 약속하셨습니다. என்னோடு கூட இருக்கும்படிக்கு இருக்கிற அந்த வித்து என்ற வார்த்தையின் மூலமாக என்னோடு இருக்கிறார். 우리 모두와 함께 하시는 원네스를 약속하셨습니다. நம்ம யாவரோடும் கூட இப்பொழுதும் இருக்கிற அந்த ஒரு மனதின் ஒன்னஸ்ல நம்மளை வைத்திருக்கிறார். 요한복음 16장 7절에 보면 예수님이 제자들에게 하늘로 가실 것을 말씀하십니다. யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் பரலோகத்துக்கு போகிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். 내가 너희들을 떠나가는 것이 너희한테는 유익한 거야라고 말씀하십니다. அங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். 선생님이 우리를 떠나가시면 어떡해요? 그렇게 생각하는 제자들에게 내가 떠나가야만 너희가 24시 성령으로 함께할 수 있다는 것을 설명하고 있습니다. அப்ப போதகரே நீங்க போயிட்டீங்கன்னா எங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற இருதயத்துல துணைத்துக் கொண்டிருக்கிற சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் போனால் மாத்திரமே உங்களுக்கு 24 மணி நேரம் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு உங்களுக்காக தேர்ச்சுராவாளன் அனுப்பப்படுவார் என்று சொல்லுகிறார். 예수님의 제자라 할지라도 예수님하고 함께 있다가 잠자는 시간에 떠나야 되고 화장실 가면 떠나야 되고 24시 함께할 수 없습니다. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சீஷர்களோடு இருந்த பொழுது கூட பார்க்கும்பொழுது அவர் தூங்கும் பொழுது தனியாக தான் தூங்குறார். மற்ற வெளியே போகும்போது சாப்பிடும் பொழுது நிறைய விஷயங்கள் அவர் தனியாகவே செய்கிறதை நாம் பார்க்க முடியும். 근데 예수님이 하늘로 승천하신 이후에 우리 속에 성령으로 오셔서 우리는 잊어버리고 살아도 예수님은 내 마음에 계십니다. மற்ற நேரங்கள்ல சீஷர்களோடு கூட இருந்தாலும் கூட அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பிதாவினுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்றைக்கு நம்மளை விட்டு பிரியாதவராக எப்பொழுதும் இருக்கிறார்.
내가 기도할 때도 함께 계시고 내가 예수님을 기억하지 못하는데도 함께 계시고 심지어 내가 죄를 짓고 있어도 함께 계십니다. அவர் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நான் இயேசுவை மறக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். நான் எப்பொழுது பாவம் செய்ய துணிகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் என்னை தடை செய்யும்படிக்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார். 그래서 갈라디아서 5장 16절 18절에 보면 성령의 인도를 받아서 하나님의 말씀 성령을 쫓아 행하라고 말씀하고 있습니다. இங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 18 நாம் வாசிக்கும் பொழுது ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவியின் பிரமாணத்தை நாம் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. 거기에는 보면 사람의 생각, 육신적인 생각과 하나님의 생각이 자꾸 이렇게 충돌하는 것을 설명하고 있습니다. அந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? மனிதனுடைய சிந்தையும் ஆவியினுடைய சிந்தையும் ஒன்றுக்கொன்றாக அங்கு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். 영화관에 가서 영화 1시간 보는 거 아주 쉽습니다. தியேட்டர்ல போயிட்டு ஒரு மணி நேரம் படம் பார்க்கிறது ரொம்ப ஈஸி. 1시간 성경 말씀 읽으라고 그러면 굉장히 어렵습니다. ஆனா அதே ஒரு மணி நேரம் பைபிள் படிங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 왜 그럴까요? ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 우리는 육신을 가지고 사단에게 길들여진 체질로 세상화되어져 있기 때문에 그렇습니다. ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிறனால மாம்சத்திற்குரிய காரியங்கள் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இலகுவா இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 그래서 우리가 말씀을 받고 예배를 드리고 성경 말씀을 공부하고 하다 보면 하나님의 뜻이 뭔지, 하나님의 계획이 뭔지를 내 영혼이 알기 시작합니다. அப்ப நான் ஆவிக்குரிய பிரகாரமாக யோசிக்கும் பொழுது நான் தேவனுடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து அவரோடு கூட இடைப்பட்டு நான் அப்படி அவருடைய ஆவியினுடைய காரியங்களை புரிந்து கொண்டு அப்படி ஆராதிக்கும் பொழுது நான் வந்து அதிகமாக அவரோடு கூட இடைப்படுகிறதை கவனிக்க முடியும். 그래서 육신적인 내 생각과 하나님의 생각이 내 속에서 싸우게 됩니다. அதனால்தான் வந்து ஆவிக்குரிய மாம்சமும் அதே போல வந்து ஆவியும் ஒன்றோடு ஒன்று அங்கு போராடி கொண்டிருக்கிறது நாம் கவனிக்க முடியும். 그래서 하나님의 생각으로 내가 육체의 생각을 버리는 것을 믿음이 좋다라고 말하는 것입니다. அதனால்தான் வந்து இந்த ஆவி வந்து மாம்சத்துல இருக்கிற காரியங்களை நம்மளை விட்டு எடுத்து போடும்படிக்கு அது உதவி செய்யும். அதனால் நம்ம அதை நாடும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 날마다 우리는 육신의 생각을 버리고 영적인 것이 승리하는 그런 성숙한 크리스찬이 되어야 합니다. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் வந்து இந்த சுவிசேஷத்தை நினைவில் கொண்டு இந்த ஆவியின் பலத்தோடு கூட மாம்சத்தின் பலத்தை முறியடித்து தினம் தினம் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். 그래서 크리스찬의 생활 방식은 다른 사람과 달라야 합니다. அதனால ஒரு கிறிஸ்டியனோட வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா மற்றவர்களோட வித்தியாசமா இருக்கிறது. 사도행전 13장 1절로 4절에 보면 바울 사도가 안디옥 교회에서 선교사로 파송받기 위하여 금식하며 기도하는 장면이 나옵니다. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது வந்து பவுல் வந்து அந்தியோகியா பட்டணத்துல இருக்கிற சபையில வந்து ஜனங்களை அனுப்புவதற்காக ஊழியத்திற்கு அனுப்புவதற்காக உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 전도하는 거, 선교하는 거 100% 하나님의 뜻입니다. சுவிசேஷத்தை சொல்லுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் 100% ஒரு தேவையான ஒன்று. 그럼에도 불구하고 성령의 인도를 받기 위하여 금식하며 기도해서 인도받는 모습을 성경이 말씀하고 있습니다. அப்படிப்பட்ட வழியில இருக்கிறவர்கள் கூட தேவனுடைய காரியங்களை அறியும்படிக்கு உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 여러분이 여러분의 지역, 여러분의 교회에서 전도하려고 할 때에도 이 기도가 먼저 진행되어야 합니다. எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் சபையிலிருந்து நீங்கள் இருக்கிற ஏரியாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறீர்களோ அப்படி எல்லாம் செய்யும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஜெபங்கள் உங்களுக்கு பேருதவியா இருக்கும். 여러분이 혹시 낚시를 해보신 경험이 있나요? ஒருவேளை நீங்கள் போராட்டத்தினால சோர்ந்து போன நேரங்கள் இருக்குதா? 낚싯대를 하나 가지고 가는 것과 2개, 3개 가져가는 것, 어떤 게 물고기가 더 많이 잡힐까요? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கும் பொழுது அந்த தூண்டில் இருக்கு இல்லையா, அது 1 கொண்டு போறது நல்லா இருக்கா, 2, 3 கூட கொண்டு போறது நல்லா இருக்குமா? 당연히 2개, 3개 가져가는 게 더 많이 잡을 수 있겠죠. 2, 3 கொண்டு போறது கட்டாயம் ரொம்ப அதிக உதவியா இருக்கும் தானே. 그런데 그 낚싯대보다 그물을 가지고 가면 더 많이 잡을 수 있습니다. 그물이에요, 사모님? 그물. 이렇게 망으로 돼서 물고기 네네네. 잡는 거.
இந்த சோ நம்ம அப்படி கொண்டு போகிறதை காட்டிலும் மீன் பிடிக்கிற வலையை கொண்டு போகிறது அதிக பிரயோஜனமா இருக்கும். 그러면 낚싯대나 그 물은 제자에 해당이 되는 것입니다. அப்ப வந்து ஒரு 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 மீன் தூண்டில வைத்து பிடிக்கிற ஒரு சீஷனுக்கும் வலையை வைத்து பிடிக்கிற அநேகருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? 이제 과수원의 열매를 따러 갈 때에 아무것도 없이 내가 가면 많이 따봐야 두 손에 2개밖에 못 들고 옵니다. நம்ம வந்து அப்படி ஆயத்தம் இல்லாமல் ஜபிக்காமல் வந்து சுவிசேஷத்திற்கு போகும் பொழுது எப்படி வந்து மீன் பிடிக்க போகும்போது தூண்டிலும் இல்லாமல் வலையும் இல்லாமல் போனா 2 மீன் தான் கையில பிடிக்க முடியுமோ அந்த மாதிரிதான் நம்ம நிலை இருக்கும். 근데 내가 바구니를 준비하거나 큰 수레를 준비하거나 도구를 준비하면 거기에 가득 딸 수가 있는 것입니다. ஆனால் நம்ம இப்படி போகும்பொழுது மீன் பிடிக்க போகும்பொழுது நமக்கு தேவையான ஒரு பாஸ்கெட் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் ஆயத்தப்படுத்திட்டு போகும்பொழுது நாம் அதிக பிரயோஜனம் அடையவர்களா இருக்கும். 이 바구니나 뭐 어떤 도구를 준비하는 그것을 가르쳐 우리는 제자라고 합니다. சோ இப்படிப்பட்ட காரியங்களை வந்து பெற்றுக்கொள்கிற ஒரு நபர் வந்து சீஷனாக நமக்கு மாறுவார். 그러면 과수원이라는 전도 현장에 가거나 낚시하러 뭐 바다나 호수나 강을 가는 그 자체가 전도입니다. 전도라고 생각하면 됩니다. சுவிசேஷத்திற்கு செல்லுகிற ஒரு நபரும் சரி அல்லது ஒரு மீன் பிடிக்க செல்லுகிற ஒரு நபரும் இந்த 2 சூழ்நிலைகளையுமே பார்க்கும் பொழுது ஒரே மாதிரியாகவே இருக்கும். 근데 그 어디로 갈 것이냐, 어떻게 갈 것이냐를 놓고 먼저 기도하는 게 중요하다는 말씀입니다. என்ன சொல்ல வருகிறோம் என்றால் எங்க போனாலும் எங்க போகிறோம், எதற்காக போகிறோம், என்ன காரியங்களை ஆயத்தப்படுத்த போகிறோம் அப்படி என்று சொல்லி நம்ம முதல்ல யோசிக்கிறது அவசியமா இருக்கிறது. 세계 선교를 나가는 바울 사도는 이 일을 놓고 금식하며 기도했습니다. இந்த உலக சுவிசேஷத்திற்காக பிரயாசப்பட்ட பவுலும் உபவாசித்து இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். 그래서 성도의 생활 방식은 기도가 가장 우선입니다. நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறது. 하나님의 뜻 앞 말씀 앞에 서서 그 말씀을 붙잡고 기도하는 게 가장 첫 번째 할 일입니다. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கா இருக்கிறது. 오늘 빌립보서 4장 6절 7절 말씀을 여러분이 펴서 읽으시기 바랍니다. இப்பொழுது கூட நாம் வந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6-7 நாம் ஒரு விசை கூட வாசிக்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 아무것도 염려하지 말라라고 하나님은 말씀하십니다. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இதனுடைய வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது. 하나님은 우리가 염려하는 거 그거 다 해주실 능력이 있으시기 때문에 아무것도 염려하지 말라고 말씀하시는 것입니다. தேவனால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்வுக்குள்ள கொண்டு வர முடியும் என்பதனாலேயே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொன்னார். 두렵고 떨리는 마음으로 기도하는 것이 아니라 감사함으로 하나님께 기도하라고 말씀하십니다. கவலையோடு வேதனையோடு கூட தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்துல நன்றி செலுத்துவதோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 원수 같은 마음을 가지고 갈등하는 마음을 가지고 기도하는 게 아니라 그냥 감사함으로 하나님께 사실을 기도하면 됩니다. பாரமான இருதயத்தோடு வேதனையான இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தை அண்டுவதை காட்டிலும் ஸ்தோத்திரத்தோடு கூட நன்றி செலுத்தலோடு கூட தேவனுடைய சமூகத்தை அண்டுவது நலமா இருக்கும். 그리하면 하나님이 우리의 마음과 생각을 지켜주시겠다고 약속하셨습니다. அப்படி நாம் செய்யும் பொழுது மட்டுமே தேவன் என்ன சொல்கிறார் உங்களுடைய சிந்தைகளையும் உங்களுடைய இருதயத்தையும் அவர் வந்து காத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டது. 응답은 생각으로 마음으로 오는 것입니다. பதில் என்பது நம்மளுடைய சிந்தையிலும் நம்மளுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. 내가 기도하기 전에는 너무 떨렸는데 기도하면서 하나님의 평안이 찾아왔다면 이미 응답을 받은 것입니다. நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பார்க்கும் நம்மளுடைய இருதயம் படபடன்னு இருக்கும். ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தேவனுடைய பதில் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய சமாதானம் நம்மளை நிரப்புகிறதை நீங்கள் உணர முடியும்.
기도하고 있었더니 내 생각 말고 저 사람 생각도 맞는 것 같다라고 생각이 되면 이미 하나님이 역사하신 것입니다. அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறம் இல்ல அவர்கள் சொன்னதும் கூட சரிதான் அப்படி என்று சொல்லி எப்பொழுது என் இடத்துல வருகிறது அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்திருக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். 염려는 기도 제목이지 불평하고 염려할 것이 아닙니다. வேதனையும் கஷ்டமும் நமக்கு ஜெபமாக மாற வேண்டுமே தவிர அது நம்மை உடைப்பதற்கு அது எதுவாக இருக்க விடக்கூடாது. 요한복음 15장 7절에 보면 너희가 내 안에 거하고 내 말이 하나님의 말씀이 너희 안에 거하면 무엇이든지 원하는 대로 구하라고 말씀하십니다. யோவான் 16ஆம் அதிகாரத்துல யோவான் 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது. 예, 내가 그리스도 안에서 하나님의 자녀로 살고 있는 것이 맞다면, 하나님의 말씀이 내 안에 거하시는 게 맞다면 나는 예수 그리스도 이름으로 기도하는 것입니다. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனிலும் தேவனுடைய காரியங்களிலும் இருப்பேன், தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு எல்லா பரிபூரணமும் எனக்கு கொடுக்கப்படும். 내 안에 말씀으로 거하시는 그분이 내가 구할 수 있는 하나님의 뜻을 구할 수 있도록 내게 힘을 주실 것입니다. தேவனுடைய வசனத்தின் மூலமாக எனக்குள்ளாக கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எனக்குள்ளாக காரியங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். 그래서 내가 필요한 육신적인 것이 아니라 영적인 것을 구하게 되어 있습니다. ஆனால் எனக்கு தேவையான உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். 그런데 내가 지금 양육해야 되는 새 가족은 영적인 것을 구하기에는 너무 멀 수 있어요. 잘 모를 수 있어요. நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த புதிய ஆத்துமா வந்து ஆவிக்குரிய காரியங்களை கேட்பதிலே அவர்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கும். ஏன்னா அவங்க அதை குறித்து தெரியாதனால மற்றபடி உலகத்தினுடைய காரியங்கள்ல அவர்கள் நாட்டம் உள்ளவர்களா இருப்பார். 그래서 그 사람에게 가지고 있는 기도 제목을 우리가 함께 기도해 주는 거 매우 중요합니다. அதனால் அந்த நபர் வைத்திருக்கிற ஜெப குறிப்பை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அவர்களோடு ஜெபிப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. 그 사람이 기도할 수 있도록 기도문을 적어 주라고 말씀을 드렸습니다. 그동안. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த புதிய நபர் ஜெபிக்க வேண்டிய விதத்தை நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும். அவர் அதை தொடர்ந்து செய்யும்படிக்கு அவருக்கு உதவி செய்ய வேண்டும். 언약 기도라고 하는데 복음 누리는 기도가 있어야 합니다. உடன்படிக்கையின் ஜெபம் அதாவது சுவிசேஷத்தினுடைய ஜெபத்தை நம்ம வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். 내 안에 성령으로 내주하시고 인도하시고 역사하시는 거 감사하도록 기도하는 기도문을 적어 주시면 좋습니다. என்னை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணையாகவும் எனக்கு வந்து எஜமானராகவும் என்னை நடத்துகிறவராகவும் என்னை தேற்றுவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். 또 그리스도의 삼직을 기도문에 적어 주시는 것도 매우 좋습니다. அந்த கிறிஸ்துவினுடைய 3 அபிஷேகத்தை குறித்து அவர்களுக்கு அந்த ஜெப குறிப்பில சொல்லி கொடுக்க வேண்டும். 이렇게 복음 기도를 하면서 자기의 필요를 기도하도록 도와주는 겁니다. அப்படி நம்ம வந்து இப்படி அந்த மனிதருக்கு தேவையான ஜெப குறிப்புகளை செய்து கொடுப்பது அதிக பிரயோஜனமானது. 사모님들이 이런저런 기도 제목이 없이 오직 복음만 있으면 된다라는 결론에 도달하면 뭐든지 다 이루실 수 있습니다. உங்களோட வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட சுவிசேஷம் மட்டுமே எல்லாவற்றையும் விட மிகவும் அவசியம் என்று சொல்லி எப்பொழுது நீங்கள் தீர்மானத்திற்குள்ளாக வருகிறீர்களோ அப்பொழுதே நீங்க வேண்டிக் கொள்ளாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தேடி வருகிறதை நீங்கள் கவனிக்கணும். 입을 옷이 없다, 먹을 게 부족하다, 신발이 없네, 가방이 없네. 이 모든 것들은 돈 하나면 해결이 되는 것입니다. நம்மளோட வாழ்க்கையில சுத்தி பார்த்தோம்னா ஒருவேளை ஒரு செருப்பு இல்லாம இருக்கலாம், நல்ல ஆடை இல்லாம இருக்கலாம், ஒரு பேக் இல்லாம இருக்கலாம், நம்மளுடைய தேவைகளை சந்திக்க காரியங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் செஞ்சு முடிக்க கொஞ்சம் பணம் இருந்தா போதும்னு உங்களுக்கு தெரியும் தானே. 저 사람은 싸우고 있네, 저 사람은 딴 걸 하고 있네. 뭐 그래서 여러 가지 문제가 보이는 것은 복음만 해결할 수 있는 것입니다. ஆனால் வந்து அதை தாண்டி அந்த நபர் வந்து இவ்வளவு கஷ்டப்படுகிறார், அந்த நபருக்கு போராட்டங்கள் இருக்கிறது, அந்த நபர் இப்படியாக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருதயம் வருகிறதுல அது ரொம்ப முக்கியமான விஷயம். 그래서 너희가 내 안에 거하고 내 말이 너희 안에 거하면 너희가 원하는 대로 구하라고 말씀하시는 것입니다.
அதனால்தான் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி. 오직 복음이 되면 될수록 기도 제목은 점점 줄어들게 되어 있습니다. சுவிசேஷம் மட்டுமே அப்படி என்ற சூழ்நிலைகளுக்கு நம்மளோட சிந்தையை கொண்டு வரும்படிக்கு நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். 복음 안에 모든 것이 다 있기 때문에 그렇습니다. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவிசேஷத்திற்குள்ளாகத்தான் மற்ற எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. 요한복음 16장 23절 24절에 보면 주의 이름으로 기도할 때 기쁨이 충만하겠다고 약속하셨습니다. நீங்கள் வந்து யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டது. 우리가 24시 주 예수 그리스도의 이름을 부를 수만 있다면 정말로 성령 충만한 삶을 살아갈 수 있습니다. அது வந்து எப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு அது நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்லாமல் அந்த பரிசுத்த ஆவியான நம்மளோடு கூட 24 hours 24 மணி நேரமும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் வெளியேற பெற்றவரை நம்மளோட உள்ளத்துல நமக்கு கொடுக்கிறவரா இருக்கார். 내가 보는 모든 것을 기도와 연결할 수만 있다면 그 사람은 반드시 승리합니다. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் சுவிசேஷத்தினுடைய கண்கள்ல பார்க்க எந்த ஒரு நபருக்கு தெரிகிறதோ அந்த நபர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய நபராக இருக்கிறார். 그래서 기도는 영적인 과학이라고 합니다. அதனால்தான் ஜெபம் என்பது ஆவிக்குரிய அறிவியலாய் பதில் பெறக்கூடியதா இருக்கிறது. 불신자가 구원받는 게 가장 중요합니다. ஆனால் ஒரு தேவனை அறியாத ஒரு நபர் ரட்சிக்கப்படுவது மிக விலையேற பெற்றதா இருக்கு. 영접한 하나님의 자녀가 되었으면 그 다음은 말씀과 기도가 함께 가야 합니다. அறிக்கை செய்த அந்த நபர் அவருக்கு வந்து தேவனுடைய வசனத்தோடும் ஜெபத்தோடும் கூட அவரை நடத்துவது அவசியமா இருக்குது. 그 말씀은 복음입니다. அந்த வார்த்தை தான் சுவிசேஷமா இருக்குது. 그래서 내가 만난 그 세 가족에게 바른 복음을 바르게 가르치는 것이 사모님들이 하실 일입니다. அதனால்தான் சுவிசேஷத்தை அறியாத ஒரு நபருக்கு சரியான சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுப்பது பொதுவுடைய மனைவிகளாகிய உங்களுக்கு அதிக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 그리고 바른 기도를 가르쳐야 합니다. அதனால் சரியான ஜெபத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 우리의 기도 제목이 오직 복음만 구하는 그 자리까지 성장하기를 바랍니다. நம்மளுடைய ஜெபம் சுவிசேஷம் மட்டுமே அதை சார்ந்தது மட்டுமே அப்படின்ற ஒரு காரியமா இருக்கிறபடினால அதை மாத்திரமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. 아멘. 기도하겠습니다. நாம் ஜெபிக்கலாம். 하나님의 은혜를 감사를 드립니다. கர்த்தருடைய கிருபையால் நன்றி செலுத்துகிறோம். 우리가 세상을 살면서 많은 갈등을 느낄 수 있습니다. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அநேக போராட்டங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லக்கூடும். 복음 아닌 것 가지고 갈등하지 않는 믿음을 우리에게 허락하여 주옵소서. சுவிசேஷத்தை மட்டுமே பிடித்துக்கொண்டு மற்ற எல்லா போராட்டங்களையும் கைவிடத்தக்க கிருபை உண்டாக ஜெபிக்கிறோம். 새 가족들이 갈등을 느낄 때 우리가 바른 복음을 저들에게 바르게 가르칠 수 있는 힘을 허락하여 주옵소서. சுவிசேஷத்தை உடைய அந்த ஒரு புதிய நபருக்கு சரியான ஒரு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நாங்கள் இருக்கும்படிக்கு எங்களுக்காக ஜெபிக்கிறோம். 새 가족들이 처음부터 복음 누리는 기도를 뿌리 내릴 수 있도록 은혜를 주시기를 원합니다. ஆரம்பத்திலிருந்தே ஒரு புதிய விசுவாசியின் குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக வேரூன்றி இருக்கும்படியாக அவர்களை நடத்துவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். 복음 안에 모든 것이 다 있음을 확인하는 현장이 되도록 역사하여 주옵소서. சுவிசேஷத்திற்குள்ளாக சகலம் அடங்கி இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய கண்கள் எங்களுக்கு திறக்கும்படி ஃபீல்டுல திறக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 사모님들이 이 일에 증인이 될 수 있을 만큼 성령으로 충만한 주의 은혜를 덧입혀 주옵소서. இந்த விலையேற பெற்ற வேலையை பொதுளுடைய மனைவிகளாக அவர்கள் விலையேற பெற்றதாக செய்யத்தக்கதான கிருபை அவர்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 예수 그리스도의 이름으로 기도하옵나이다. 아멘. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 다음 주에 뵙겠습니다. 감사합니다. எல்லாரையும் சந்திக்கிறேன். Thank you so much. 뵙겠습니다. Amen.